தற்போது தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் OS மணியன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். சமரசம் பேச வைப்பதற்கான வாய்ப்புகள் அதாவது எங்கள் அணிக்கு தலைமை கழக நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 98% பேர் இருக்கிறார். மாவட்ட செயலாளர்களில் மாண்புமிகு அம்மா அவர்கள் நியமித்த மாவட்ட செயலாளர்களில் 2 பேரை தவிர மொத்த மாவட்ட செயலாளர்கள் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். அதேபோல ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், பேரூராட்சி செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள் கிட்டத்தட்ட 95% மேலானவர்கள் இருக்கிறார்கள். எனவே உங்கள் கேள்வி எங்கள் தரப்புக்கு பொருத்தமில்லாத கேள்வி. அவர் அதுபோல சொல்லவில்லை. அரசு நிர்வாகத்தை அமைச்சர் பெருமக்களும் அதிகாரிகளும் கவனிக்கிறார்கள். இதில் ஒன்றும் இடைவெளியோ காலதாமதமோ எதுவும் இல்லை. முதலமைச்சரே அறிவித்திருக்கிறார். 1560 கோப்புகள் முற்றிலுமாக கையெழுத்திடப்பட்டு கோப்புகள் நிறைவு பெற்றிருக்கிறது. இருப்பு என்கிற கோப்புகள் எதுவும் இல்லை என்று அறிவித்திருக்கிறார். எனவே உங்களுடைய கேள்வி இந்த கேள்வி பொருத்தமில்லாத ஒரு கேள்வியாகும். அவர் இதுவரை அவரை அரசியல்வாதியாகத்தான் பார்த்தோம். இப்பொழுதுதான் ஜோசியராக நாம் பார்க்கிறோம். அவர் ஜோசியம் எடுபடாது என்று நான் நினைக்கிறேன். அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. என்ன காரணம்? அதுதான் அரசியல். எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். அதைத்தான் சொல்கிறார்கள். விரைவில் சார், மிக விரைவில். அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் OPS அணியினர் ஆட்சியை கவிழ்க்க முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் என்று சொல்றாங்க. ஸோ அதுபோல இப்போ ஆட்சியை கவிழ்ப்பதற்கான நடவடிக்கைகள் இருக்கா? 2 அணியும் சேரலைன்னா ஆட்சி கவிரும்ன்ற இதில் பேசியிருக்காரு. அவர் சொல்லியிருக்க கருத்தாக இருக்கட்டும், கருணா சொல்கிற கருத்தாக இருக்கட்டும், இதெல்லாம் இப்போ தொடர்ந்து ஆட்சியை கவிழ்ப்பு முயற்சின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஆட்சியினுடைய ஸ்திரத்தன்மையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸோ இந்த கருத்துக்கள் எப்படி வெளியில் வரும்? மறைந்த முதல்வர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இந்த ஆட்சி இன்னும் 100 ஆண்டு காலம் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுவே நிகழும்.